4ல 9th ரோமன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An iron ball require 1000 joule of heat to rise its temperature by 20 degrees Celsius. Calculate the heat capacity of the ball. பால் உடைய ஹீட் கெபாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதோட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அதாவது Q கொடுத்துட்டாங்க. அடுத்து எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றாங்க 20 டிகிரி செல்சியஸ் வரை ரைஸ் பண்றாங்க. ஹீட் கெபாசிட்டியோட ஃபார்முலா வந்து C dash is equal to Q by delta T. நான் சொன்னக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் Q 1000 ஜூல். டெல்டா Tன்றது என்ன சார் அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சருக்கும் ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பா சொல்லிட்டேன். வாட் இஸ் டெல்டா T அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் இனிஷியல் டெம்பரேச்சருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாப்போம். நம்ம கொடுத்தது வந்து 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. இது நம்ம கெல்வினுக்கு கன்வர்ட் பண்ணனும். நமக்கு என்னையா தெரியும் 0 டிகிரி செல்சியஸ் is equal to 273 கெல்வின் நமக்கு தெரியும். சரியா? இப்போ டிகிரி செல்சியஸை கெல்வினா மாத்தணும் என்ன பண்ணனும் பிளஸ் 273 கூட்டிக்கணும். இப்போ கவனிங்க அப்ப 20 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு சார் அப்படின்னா 273 உடைய நீங்க 20 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 293 வரும். சரிங்களா? ரைட். இப்போ டெல்டா Tன்றது என்னன்னா டெல்டா T is equal to T2 minus T1. நல்லா தெரிஞ்சுக்கங்க T1ன்றது இனிஷியல் டெம்பரேச்சர் அது 0வா இருக்கும். T2ன்றது நீங்க எந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ அதுவா இருக்கும். சரிங்களா? இங்க 20 டிகிரி செல்சியஸ் இருக்குல அது கெல்வின்ல கன்வர்ட் பண்ணேன் சார் எவ்வளவு 293. அப்ப 293 மைனஸ் ஸ்டார்டிங் 0 தான் இருக்கும். அப்ப 273. அப்ப என்ன ஆன்சர் 20 கெல்வின் ஆன்சர். சரிங்களா? இப்போ நமக்கு Qவும் தெரிஞ்சிருச்சு டெல்டா Tயும் தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது நமக்கு வேலை. அப்ப ஹீட் கெபாசிட்டி C dash is equal to Q எவ்வளவுமா 1000 ஜூல் டிவைடட் பை என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு டெல்டா T 20 K ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரைட். இங்க 2's 1 டைம்ஸ் வரும். இங்க எவ்வளவுமா 50 வரும். அப்ப ஹீட் கெபாசிட்டி C dash is equal to 50 ஜூல் மேல இருக்கு கெல்வின் கீழ இருக்கு கீழ இருந்து மேல போகும்போது பெர் கெல்வினா மாறும். அதுதான் சார் யூனிட்டா எழுதி போடுறேன். ஏன்னா ஃபைனல் நமக்கு யூனிட் தேவைப்படும். யூனிட்டுக்கு ஒரு ½ மார்க் இருக்கு. அப்ப ஹீட் கெபாசிட்டி C dash is equal to 50 ஜூல் பெர் கெல்வின். புரிஞ்சா தங்கங்களா? நமக்கு இது மட்டும் தான் ஒரு சின்ன வேலை. அதை செஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க the heat capacity of the vessel of mass 100 kg is 8000 joule per Kelvin. Find its specific heat capacity கேட்டிருக்காங்க. specific heat capacity உடைய ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா C is equal to heat capacity by mass. நமக்கு என்ன ஹீட் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க 8000 ஜூல் பெர் கெல்வின் கொடுத்திருக்காங்க. அப்ப 8000 ஜூல் பெர் கெல்வின் போட்டுட்டேன் டிவைடட் பை அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க மாஸ் எவ்வளவு 100 kg. அப்ப 100 kg போட்டேன். இப்ப கேன்சல் பண்ணுங்க. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. இதுமே என்ன இருக்கு 80 மேல என்னமா இருக்கு ஜூல் பெர் கெல்வின் கீழ இருந்து கிலோகிராம் மேல போச்சு அப்படின்னா அது என்ன நமக்கு பெர் கிலோகிராமா மாறும். அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 80 ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின்